ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து February 19, வெனஸ்டே. எவ்ரி வெனஸ்டே வந்து நம்ம இந்த ஓப்பன் Q&A அப்படிங்கிற இந்த ட்ரைனிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிடே வந்து 8 to 9 ட்ரைனிங் வந்து லைவா நடக்குது. லைவ் ட்ரைனிங் இது. புதுசா உள்ள வந்தவங்க, இந்த பிசினஸ்ல நல்லா வேகமா டெவலப் ஆகணும், சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரைனிங்கை வந்து ரொம்ப சின்சியரா பாருங்க. எல்லா நாள் ட்ரைனிங்குமே 8 to 9 எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, எந்த ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிட்டே முடிஞ்ச வரைக்கும் பார்க்காம, இதை வந்து ரொம்ப டெடிகேட்டடா டிசிப்ளின்டா இந்த ட்ரைனிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை பற்றிய நாலேஜ் உங்களுக்குள்ள போய் சேரும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் டைம் கொடுக்குற அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுதான் ரிசல்ட். அதுதான் இன்னைக்கு இந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் ட்ரைனிங் பார்க்கறதுக்கான ரிசல்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகிறதுக்கும், உங்களுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கும் இந்த டைமை வந்து கொடுக்குறீங்க. அது உங்களுக்கு கிடைக்குது, உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகுது, உங்களால பாசிட்டிவா யோசிக்க முடியுது, இந்த பிசினஸ் பண்ண முடியும் நீங்க நம்புறீங்க அப்படிங்கிறது தான் ரிசல்ட். அது வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 1 ஹவர்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட பேச முடியுதோ நான் வந்து இன்டராக்ட் பண்றேன். யாரெல்லாம் என் கூட வந்து பேசணும், கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க நேமுக்கு முன்னாடி QA அப்படின்னு சொல்லிட்டு நேம் ரீநேம் பண்ணுங்க. அப்பதான் என்னால வந்து உங்களை அன்மியூட் பண்ண முடியும். QA அப்படின்னு சொல்லிட்டு உங்க நேமை மாத்துங்க. அதே மாதிரி இங்க வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடா கேட்க வேண்டாம், பிசினஸ் ரிலேட்டடா கேளுங்க. பிசினஸ் எப்படி பண்றது, உங்களோட சுச்சுவேஷனை சொல்லுங்க. நீங்க என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க இந்த பிசினஸ்ல டெவலப் ஆகிறதுக்கு, டீமை பில்ட் பண்றதுக்கு, ரெக்ரூட்மெண்ட் ரீடைன்மெண்ட் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு என்ன இந்த பிசினஸ் வந்து ரெகுலரா ட்ரைனிங் வரணும், ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், ரீடைன் பண்ணணும், டெய்லியும் 2-3 மணி நேரம் கொடுத்து இந்த பிசினஸை டெய்லியும் டைம் கொடுத்து பண்றதுக்கு உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன மனசுக்குள்ள தடங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கறத என்டையர் டீமுக்கும் காமனா தான் பதில் சொல்லுவேன், உங்களுக்கு மட்டும் நான் சொல்லல. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் அது கிளியர் ஆகும். உங்க டீம்ல யாராவது இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களும் மீட்டிங் பார்க்கும்போது அவங்களுக்கும் கிளியர் ஆகுது இல்லையா. நாளைக்கு உங்க டீம்ல யாராவது வந்து கேட்கறாங்க அப்படின்னாலும் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு பதில் சொல்லலாம், கான்பிடண்டா சொல்லலாம். ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாய் அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஹாய் பிரதர், குட் மார்னிங். பேசுங்க. ஹாய் பிரதர், குட் மார்னிங். என் பேர் ஜாய். நான் 8% VDD 1.14 இருக்கேன் பிரதர். இப்போ நான் இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணி இப்போ 8 மாதம் ஆச்சுங்க. இதில் வந்து நான் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா எந்த விஷயத்த நான் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய நாலேஜ் எடுத்துக்கணும். ஏன்னா எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னால என்னன்னு தெரியாது. அந்த LTP பார்த்தோன்னே இதில் வந்து என்னோட லைஃப் மாறும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக நம்ப முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அப்துல் நபிலோட மீட்டிங்கு, அப்புறம் உங்களோடது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். இப்போ வந்து எனக்கு இது வந்து ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நாலேஜ் கிடைச்சிருக்கு. ஆனால் இதில் வந்து இப்போ நான் அந்த வெஸ்டேஜில் ஒரு டாப் 1 ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயத்துல அதிகமாக நாலேஜ் எடுத்துக்கணும், என்னென்ன விஷயத்த கற்றுக்கணும், அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த இந்த பிசினஸ்ல வந்து நீங்க பெரிய லெவல்ல ஒரு லீடரா மாறணும், ஒரு பெரிய ஒரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு நீங்க சொன்ன மாதிரி மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா, ஒரு மாஸ்டர் அப்படிங்கும் போது ஒரு 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 நம்ம நிறைய பேருக்கு டீச் பண்றோம் நம்ம அப்படிங்கும் போது நம்ம வந்து பார்க்காத ஒரு சேலஞ்சஸே இருக்கக்கூடாது. நம்ம எல்லா விதமான அப்ஸ் பாக்குறீங்களோ இல்லையோ டவுன்ஸை கண்டிப்பா பார்க்கணும். உங்களுக்கு அப்ஸ் வந்து அதாவது உங்களுக்கு வந்து வெற்றி வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தருது, அதுல உங்களுக்கு என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்கிறத விட டவுன், அதாவது தோல்வின்னு சொல்றதுல இங்க இப்ப நம்ம வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம நினைக்கிறவங்க சேரல, இல்ல சேர்ந்தவங்க தொடர்ந்து பண்ணல, பண்றவங்க தொடர்ந்து கண்டினியூஸா நிக்கல, இல்ல உள்ள இருக்கிறவங்க அறகுறையா ஒரு நாள் ட்ரைனிங் வராங்க வரதில்ல, அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க, நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க, தெளிவா பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு பிடிப்பே இல்லாம இருக்கு. அப்ப இந்த இது இது இதுதான் நான் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்ஸ் அப்படின்னா நம்ம நினைக்கிறவங்க சேர்றாங்க, டவுன்ஸ் அப்படின்னா நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும், ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். அதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது. அப்ப நீங்க அப்ஸை பாக்குறீங்களோ இல்லையோ,
டவுன்ஸை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். டவுன்ஸ் டவுன்ஸ் தான் உங்களுக்கு வந்து நிறைய பாடத்தை சொல்லித் தரும். அப்போ வந்து நீங்க வந்து பிசினஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒருத்தர் சேர்ந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? பிசினஸ் கண்டிப்பா பண்ணுவீங்க. ஆனா ஒருத்தர் சேரலைன்னா நீங்க பிசினஸ் பண்ணுவீங்களா? அதுதான் இங்க வந்து உங்களுக்கான டெஸ்ட்டே. ஏங்க ஒருத்தர் சேர்றாங்க, நீங்க நினைக்கிறவங்க, நீங்க இன்வைட் பண்றவங்க ஒருத்தர் வந்து சேர்றாரு, அவரு பர்ச்சேஸ் பண்றாரு. உங்களுக்கு அது மோட்டிவேட்டடா தான் இருக்கும். ஒருத்தர் சேரல, இல்ல சேர்ந்தவர் பர்ச்சேஸ் பண்ணல, ட்ரெய்னிங் வரல. அத நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அத தாண்டி பிசினஸ் பண்றீங்களா? அதுதான் வந்து அதுல தான் நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். அந்த மாரி ஒருத்தர் 2 பேர் இல்ல. ஒவ்வொரு டைமும் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் நடந்துகிட்டே இருக்கும். என்ன நடந்தாலும் நான் வந்து பின்வாங்கவே மாட்டேன். பின்வாங்குறத பத்தி யோசிக்கிறதே இல்ல. அடுத்து என்ன பண்ணணும்? இன்னும் எப்படி பெட்டரா பண்ணணும்? நம்ம எப்படி இன்னும் அப்ப அதுல என்ன தப்பு நடக்குது? தப்பு நடக்குது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்ல நீங்க கூப்பிடுறவங்கலாம் சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்க ஏதோ ஒரு மூலியமா, யாரோ ஒருத்தர் மூலியமா, இல்ல யாரோ ஒருத்தர் பேசுறதுனால, இல்ல நான் வந்து பேசுறதுனால, எல்டிபி எடுக்கிறனால, ட்ரெய்னிங் எடுக்கிறனால, உங்கள அறியாம வந்து அவங்க குபுகுபுன்னு சேர்ந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துருது. ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு ஃப்ளூக்ல, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு டீம் கடகடன்னு அ ஒரு 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 செட் ஒரு ஒரு பேஸ் வந்து அமைஞ்சிரும். ஆனா அது அந்த அந்த டைம்ல உங்களால வந்து எதுவுமே வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அத அத வந்து உங்களால ஹோல்டு பண்ணவே முடியாது. நிறுத்தவே முடியாது. அங்கருந்து வளரவும் முடியாது. அப்ப இந்த பிசினஸ்ல நீங்க மாஸ்டர் ஆகணும் அப்டின்னா, எப்பயுமே வந்து டவுன்ஸ் வரும்போது நீங்க 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 முழு முயற்சி தான் போடணும். நீங்க எல்லாரும் சேரணும், எல்லாரும் நல்லா பண்ணணும். நீங்க எதிர்பார்க்கிற மாரி அவங்க நடந்துக்கணும்னு தான் நம்ம நெனைக்கணும். அதுக்கு தான் போராடணும். பட் அது நடக்கலங்கும்போது அத நாம் அதுதான் வந்து நமக்கான பாடமா இருக்கும். அத கண்டு நம்ம பின்வாங்கவே கூடாது. இது வந்து முதல் பாயிண்ட். அதுக்கப்புறம் டிசிப்ளின் இந்த பிசினஸ்க்கு இருக்கணும். ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டா இந்த பிசினஸ் வந்து பண்ணணும். ஆ அ டிசிப்ளின் அப்டின்னா, ஆ நம்ப இஷ்டத்துக்கு நம்ப வந்து ஆ அ அ நம்ப எப்படி வேணா இருக்கலாம். இல்ல நமக்குன்னு சொல்லிட்டு நம்பளோட ரூல்ஸ நம்ப வந்து எப்படி வேணா மாத்திக்கலாம். அந்த மாரி கிடையாது. அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ப என்ன முடிவு பண்றோமோ, நம்ப எப்படி பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த விஷயத்த நம்ப நாளைக்கு திரும்ப இதுல வந்து கொஞ்சம் மாத்திக்கிறது. அடுத்த நாள் அந்த ரூல்ஸ இன்னும் கொஞ்சம் மாத்திக்கிறது. டிசிப்ளினா தான் இருக்கிறீங்கன்னு பட் உங்க அந்த டிசிப்ளினுக்கான அந்த ரூல்ஸ் வந்து, நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு நாளும் மாத்திக்கிட்டே இருக்கிறது. கேட்டா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்ப அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. டிசிப்ளின் அப்படிங்கிறது நமக்கு போட்டுக்கிறது மட்டும் டிசிப்ளின் இல்ல. இன்னொருத்தர் சொல்ற விஷயத்தையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதா? ஓகேவா? அது நம்ம மனசு ஏத்துக்குது, ஏத்துக்கல. அத நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நடந்துக்கிறோமா? அதுதான் வந்து அ டிசிப்ளினே. அந்த மாரி இந்த பிசினஸ நீங்க கத்துக்கிற வரைக்கும் ஏன், எதுக்கு, என்னன்னுலாம் ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணாம, இங்க ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்கான தேடுதல் இருக்கலாம். நீங்க நெறைய கேட்கலாம். கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா இங்க பட் என்ன சொல்றோமோ, என்ன வந்து பண்ணணும்னு சொல்றோமோ, அத விஷயத்த நீங்க சின்சியரா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பண்ணணும். ரெகுலரா ட்ரெய்னிங் வர்றது, ஜாயின்ட் மெசேஜ் போடுறது, ஃபீட்பேக் போடுறது, 30 டேஸ் சேலஞ்ச், 100 டேஸ் சேலஞ்ச், ரெக்ரூட்மென்ட்க்காக டெய்லி டைம் குடுக்குறது, உங்க உங்களுக்கு சொல்லி தர விஷயங்கள ட்ரை பண்றது. அப்ப இந்த விஷயத்துலலாம் என்னைக்குமே வந்து பின்வாங்கவே கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரா உங்களுக்கு ஏன், எதுக்குன்னு புரியல ஒரு சில நேரங்கள்ல வந்து அது எல்லாத்தையும் வந்து நீங்க சின்சியரா செய்யும்போது என்ன ஆகும்னா, அப்ப இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்க பிசினஸ் பண்ணா தானே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து உங்கள வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? இந்த பிசினஸ்ல வந்து உங்கள வந்து எல்லாமே தெரியும், எல்லாமே உணரும் அப்படிங்கிற மாரி உங்கள வந்து மாத்தும். ஒரு மாஸ்டர் மாரி, எல்லாமே ஒரு டீச்சர் மாரி வந்து இந்த பிசினஸ வந்து உங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க பாட்டுக்கு கிடுகிடுன்னு ஒரு பிரான்ஸ் வரைக்குமே வந்துடுறீங்க அப்படின்னா, உங்க டீம்ல நாளைக்கு ஒருத்தர் வந்து துவண்டு போயிடுறாரு. அவர் தொடர்றது எல்லாம் வந்து நெகட்டிவாவே டவுன்ஸ்லயே போகுது. அவர் ரொம்ப வந்து டிமோட்டிவேட்டடா இருக்காரு. ஒரு டிசப்பாயிண்டடா இருக்காரு. டிப்ரஷன்ல இருக்காரு. இந்த பிசினஸ் நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. நான் இத்தன விசிட்டிங் கார்ட் அடிச்சேன், இத்தன குடுத்தேன். ஒண்ணும் நடக்கல. இத்தன பேர உட்கார வச்சேன், ஒண்ணும் நடக்கல. இத்தன பேர் சேர்ந்தாங்க, யாரும் நிக்கல. அப்படின்னு சொன்னாருன்னா, உங்களால பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா, அதெல்லாம் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாரி என்னடா இது இவ்ளோ பெரிய வருத்தமா? நமக்கெல்லாம் இப்படி நடக்கவே இல்லையே. நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டோமே. இப்ப இவருக்கு இப்படி நடக்குதே. அப்ப இவராலலாம் அச்சீவ் பண்ணவே முடியாதுடா. இவருக்கு ஏதோ பேட் லக்குடா. இவருக்கு நம்ம இதுக்கு மேல என்ன சொல்றது? எல்லாமே பண்ணிட்டாரே! நம்பலாம் இப்படி அப்படின்னு நமக்கு தோணுச்சுனாவே, அங்க நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். அங்க நம்ம வந்து சரியா நம்ம வளரல, இல்ல நம்ம சரியா வந்து பிசினஸ கத்துக்கலன்னு அர்த்தம். இந்த பிசினஸ்ல வந்து என்ன சொன்னாலும், என்ன நடந்திருக்குன்னு ஒருத்தர் வந்து சொன்னாலும், அத விட நமக்கு நடந்திருக்கணும். அத விட நான் பார்த்துருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியணும். அவர்ட்ட சும்மா சொல்றதுக்கு இல்ல. நமக்கு தெரியணும். அப்படி நம்ம பார்த்திருந்தா தான், அவருக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். என்ன ஒருத்தர்
சோகமான, வருத்தமான கதை சொன்னாலும், அந்த இத வந்து நம்மளால உணர முடியும். இல்லைன்னா வந்து சும்மா டம்மியா நீங்க பதில் சொன்னீங்கன்னா, நீங்க சொல்றத நீங்க என்ன வேணா சொல்லலாம். சொல்றத அவங்க கேட்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு ரிலேட் ஆகாது. அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. என்ன சொன்னாலும் நான் சொல்றதெல்லாம் கேட்கறாங்க. ஆனா நிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? அது அந்த விஷயம். அடுத்த விஷயம் வந்து நம்ம டீம்ல நமக்கு கீழ ஒருத்தர் இருக்காங்க, இல்ல யாருமே இல்ல அப்டின்னாலும், நம்ம ஒரு 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 சில விஷயங்கள நம்ப ரொம்ப சின்சியரா அந்த டிசிப்ளினா பண்ணும்போது, நமக்கு கீழ ஒவ்வொருத்தரா சேர சேர நம்பள பார்த்து பண்ணுவாங்க. ஓகேவா? எப்பயுமே நம்ப டீம் மெம்பர்ஸ் நமக்கு கீழ இருக்கிறவங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அது மாரி வந்து ஃபர்ஸ்ட் நம்பளால இருக்க முடியுதான்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? நான் சொன்ன மாரி ரெகுலரா ட்ரெய்னிங் வருது, எல்லா வேலையும் கரெக்ட்டா செய்யறது, என்ன நடந்தாலும் என் டவுன்லைன் வந்து என்ன நடந்தாலும் அவர் விட்டுட்டு போவே கூடாது. ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ரெகுலரா வந்து ட்ரெய்னிங் வந்துரணும், ரெக்ரூட்மென்ட் பண்ணணும். என்ன நடந்தாலும் அவர் வந்து பிசினஸ்ல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? ஓகே. எனக்கு கீழ இருக்கிறவரு இப்படி இருக்கணும் அது மாரி ஃபர்ஸ்ட் உங்களால நீங்க இருக்கணும். எதுக்காக நான் அத சொல்றேன்னா, நீங்க அந்த மாரி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கீழ சேர்றவங்களே நிப்பாங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ வந்து கிரியேட் ஆகும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வேல்யூ கிரியேட் ஆகும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸோட வேல்யூ கிரியேட் ஆகும். வாய்ஸ் வேல்யூன்னா என்ன? ஓகேவா? நீங்களும் ஒரு விஷயத்த சொல்றீங்க, நானும் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆனா யார் சொல்றதுக்கு வந்து பவர் அதிகம்? ஓகேவா? அப்ப இங்க வந்து யாரும் பயந்துகிட்டு யாரும் பண்ணல. புரிஞ்சுகிட்டு பண்றாங்க. ஓகேவா? அப்ப அந்த இவரு சொன்னா கரெக்ட்டா இருக்கும்பா. இவரு கரெக்ட்டா சொல்லுவாரு. இவரு கரெக்ட்டா பண்றாரு. இவரு அது மாரி பண்ணியிருக்காரு. இவரு பண்றத தான் சொல்றாரு. இவரு பண்ணி அதுல வந்து இன்கம் எடுத்திருக்காரு. இவரு பெரிய லெவல்ல இருக்காரு. அப்ப இவரு ஒரு விஷயத்த சொல்றாருன்னா நம்ம கேட்கணும். அதுவே வந்து இவரு சொல்லுவாருப்பா. ஏன்னா இவரு வந்து பண்ண மாட்டாரு. ஓகேவா? அவரு கீழ இருக்கோம். நம்மளுக்கு மட்டும் தான் அட்வைஸ் சொல்லுவாரு. இவரு எதுவுமே பண்ண மாட்டாரு. நம்மள பண்ண வைக்கலான்னு பார்க்குறாரு. இவரே வந்து லெவலுக்கு தில்லாடிட்டு இருக்காரு. ஓகேவா? இவரு சொல்லி நம்ம ஏன் கேட்கணும்னு அப்ப நல்ல விஷயமே நீங்க சொன்னாலும் அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? அப்ப எப்படி நம்ம டீம்ல இருக்கிறவங்க இருக்கணுமோ, அப்படி நம்ப இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதே மாரி இந்த மாரி வந்து நீங்க வந்து இருந்தீங்கன்னாவே எல்லாமே கத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க இந்த பிசினஸ்ல வந்து நாட்களையும், நேரத்தையும் ஒவ்வொரு நாளும் உங்களால குடுக்க முடியுதோ, அவ்வளோ நேரம் குடுங்க. நெறைய டவுன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்க. நீங்க பிசினஸ்குள்ள இருந்தீங்கன்னாவே ஃபேஸ் பண்ணுவீங்க. கேரண்டியா ஃபேஸ் பண்ணுவீங்க. அதெல்லாமே வந்து ஒரு எனக்கு லேர்னிங் கிடைக்குது. நான் லேர்ன் பண்றேன் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ரிசல்ட்ன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ரிசல்ட் வரலையேன்னு நெனச்சீங்கன்னா, ரிசல்ட் வந்து என்ன பண்ண போறீங்க? ஏங்க உங்களுக்கு வந்து ரூ. 1,00,000 வந்துருச்சு. அடுத்த மாசமே வந்து ஜாயின் பண்ண ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே நீங்க ரூ. 1,00,000 இன்கமே எடுத்துட்டீங்க. டக்கு டக்குன்னு 2 மாசத்துக்குள்ள பிரான்ஸ் வந்தீங்க. அடுத்தடுத்த மாசங்கள்ல அடுத்தடுத்த லெவல் வந்து கிரவுன் வந்துட்டீங்கல்ல ரூ. 1,00,000 இன்கம் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு அந்த ரூ. 1,00,000 இன்கம் போதுமா? அந்த டீம வந்து இப்ப உங்களால தக்க வைக்க முடியுமா? நான் கேட்கறேன். இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ரூ. 1,00,000 இன்கம் வேணும்னு நெனைக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு இந்த மாசம் ரூ. 1,00,000 இன்கம் வந்துருச்சு. ஒரு பெரிய டீம் உங்க கையிலயும் குடுத்தாச்சு. இப்ப இருக்கிற உங்க நாலேட்ஜ்க்கு உங்களோட லெவலு உங்களோட புரிதலுக்கு உங்களுக்கு கீழ இப்போ ஒரு டீம் வந்துருச்சுங்க. எப்படியோ ஒண்ணு வந்துருச்சு. நீங்க உங்களுக்கு பெரிய டீமுக்கு மேல இருக்கிறீங்க. உங்களால இப்போ இந்த மாசம் 1,00,000 வந்துருச்சு. அடுத்த மாசம் அத ஹோல்ட் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் அத வளர்த்த முடியுமா? அங்க ஒருத்தர் 4 பேர் வந்து உங்கள்ட்ட பிரச்சனைன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது இதுன்னு சொல்றாங்க. கொரியர் இஷ்யூன்னு சொல்றாங்க. ப்ராடக்ட் உடைஞ்சு வந்திருக்குன்றாங்க. அப்புறமேட்டு என்னோட டீம்ல இருந்தவங்க போயிட்டாங்கன்றாங்க. வேற பிசினஸ்க்குள்ள இருந்தவங்க குரூப்குள்ள வந்து குழப்பி விடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு 10 பிரச்சனை உங்கள சொலட்டி அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபோனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிருவீங்க. அவ்வளோ பெரிய டீம் உங்க கையில குடுத்தாலும் நீங்க வந்து விட்டுட்டு போயிருவீங்க. அப்ப நீங்க எல்லா அடியும் பட்டு நீங்க மேல ஏறும்போது, எத்தன அடி பட்டாலும் நீங்க அதெல்லாம் மேனேஜ் பண்ணுவீங்க. உங்களால மேனேஜ் பண்ண முடியும். அப்படி நீங்க வந்து அச்சீவ் பண்ணி வரக்கூடிய அந்த 1,00,000ங்கிறது தொடர்ந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறமும் இன்கம் இன்கிரீஸ் ஆகும். திடீர்னு வந்து ரூ. 1,00,000 வந்துருச்சு அப்படின்னா, அது எப்படி நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க? அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லேர்ன் பண்ணணுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பிகினிங்கே லேர்ன் பண்ணிறணும். நம்ம அந்த லெவலுக்கு போறதுக்கு முன்னாடியே லேர்ன் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்கம்ம நம்ம ஈஸியா தக்க வச்சுக்க முடியும். பெருசா வளர முடியும். ஆனா, இன்கம் எனக்கு வரணும்னு நெனச்சுக்கிட்டு, இன்கம் பின்னாடி ஓடி, லெவலுக்கு பின்னாடி ஓடி, அத அச்சீவ் பண்ணிட்டு, டீம் உடைஞ்சு போயி, அத மேனேஜ் பண்ண முடியாம என்ன நடக்குது? அது மாரி இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது ஓகேவா? அதனால எப்பயுமே நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன லெவலுக்கு முன்னாடி, இன்கம்க்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் பாத்துரணும் அப்படின்னு நெனைங்க. ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா, 2ண்ட் வந்து உங்களால வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 வாய்ஸ் அந்த பவரையும் குடுக்கும். உங்களால வந்து அத டெவலப் பண்ணி கொண்டு போ முடியுங்கிறது இது என்னோட ஒரு இது.